ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு ஜேக்கப்ஸ் கிரேட் மைண்ட்ஸ். நம்ம இப்போ பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா ஜென்ரல் மென்டல் அபிலிட்டி தான் பார்க்க போறோம். ஜென்ரல் மென்டல் அபிலிட்டில நம்ம ஒர்க் ஆன் டைம் தான் பார்க்க போறோம். ஒர்க் ஆன் டைம், நேரம், டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஒர்க் அண்ட் டைம், டைம் அண்ட் ஒர்க் எல்லாம் ஒண்ணுதான். நேரம், வேலை, எவ்வளவு நேரத்துக்கு எவ்வளவு வேலை செய்யறோம். ஒரு நாளைக்கு வந்து 1 மணி நேரம் படிக்கிறோம். நம்ம குரூப் 1 படிச்சு முடிக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகலாம். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படிக்கிறோம். அந்த சிலபஸ் அதை ஒரே மாதிரி ஃப்ளோல படிக்கிறதுங்கிறது வேரி ஆகும். 2 மணி நேரம் சும்மா கூட உட்காந்துருக்கும். அது வர ஒரே மாதிரி ஒரே ப்ரொடக்டிவிட்டி இருக்கும்போது 2 மணி நேரம் படிக்கிறோம்னா 6 மாசம் ஆயிடும். ஸோ அதிகமான நேரத்தை செலவு பண்ண வேலை வந்து கம்மியாகும். கரெக்டு தானே? அதிகமா நேரம் செலவு பண்ணா வேலையோட அளவு வந்து கம்மியாயிட்டே இருக்கும். அதே மாதிரி அதிகமான ஆள் ஒரு வேலையை செஞ்சா நிறைய ஆட்கள், ஒரு 10 பேர் ஒரு பில்டிங்கை கட்டுறாங்க, 10 நாள்ல முடியுது. அது 100 பேர் கட்டினா ஒரே நாள்ல முடியும். கரெக்டு தானே? அதான அந்த ப்ரொபோர்ஷன். ஸோ அந்த மாதிரி நம்ம வேலை மற்றும் நேரம் இதை உள்ள கான்செப்ட்ஸை நம்ம கொண்டு வரணும். இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதுல வந்து நான் சில ஃபார்முலா கிடையாது, ஈக்குவேஷன் மாதிரி சொல்றேன். M1 D1 T1 is equal to M2 D2 T2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதாவது மென் 1 எத்தனை எம்னா மென்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணல, நிறைய ஷார்ட் கட்ஸ்லாம் இருக்கு. நம்ம உங்களை கான்செப்டா பார்ப்போம். மென், டே, டைம். ஆனா ஒர்க் எப்படி தெரியுமா வரும்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். மென் கூடனா ஒர்க் கம்மியாகும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு W1 நீங்க போட்டுக்கலாம். இது முதல்ல ஒரு ஃபார்முலா போட்டுக்கோங்க. முதல்ல இந்த ஃபார்முலா மட்டும் ஒன்று போட்டுக்கோங்க. அடுத்தது M1 D1 T1 by W1 is equal to M2 D2 T2 by W2. இதை இப்படி இங்க கொண்டு போய் எழுதிக்கலாமா? M1 D1 T1 W2 is equal to M2 D2 T2 W1 அப்படின்னு எழுதிக்கலாம். கரெக்ட் தானே? சரி, ஓகே. ஸோ நம்ம என்னன்னா இப்போ வந்து ஒரு 10 மென்னு 5 நாளைக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வச்சு வேலை செய்யறாங்க. சரியா? இப்போ இதே இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ப்ராடக்ட் வருது இல்லையா? 10 into 5 50, 50 into 2 100. இதோட ப்ராடக்ட் வந்து 100. ஸோ இப்போ 5 மென் வந்து 2 மணி நேரம் வச்சு எத்தனை ஹார்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். இல்லைன்னா 5 இது ஒரு 4 கூட வச்சுக்கலாமே. 4 மணி நேரம் வச்சு எத்தனை நாளைக்கு வேலை செய்யணும் 5 மென் அப்படின்னு கேட்டோம்னா 5 into 4 20. இன்னும் ஒரு 5 மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்றத 5 நாள் வேலை செய்யணுன்ற ஒரு கணக்கு நம்ம எடுத்துக்கோம். ஸோ அது வந்து M1 D1 T1 சொல்லிட்டு M2 D2 T2. ஸோ அது வந்து எல்லாமே ப்ரொபோர்ஷனல். இது நிறைய சம்முக்கு நம்ம டைரக்டாவே அப்ளை பண்ணும். சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். ஒரு வீடு இருக்கு, ஒரு வால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4 வால் இருக்கு, 4 சுவர் இருக்கு. இதுல இந்த ஒரு சுவரை கட்டி முடிக்கிறதுக்கு 1 நாள் ஆகுது. எவ்வளவு நாள் ஆகுது? ஒரு சுவர் கட்டி முடிக்க 1 நாள் ஆகுது. இன்னொரு சுவரை கட்டி முடிக்கிறதுக்கு 1 நாள் ஆகுது. எல்லாம் ஈக்குவலா இருக்கக்கூடிய சுவர்னு வச்சுக்கோங்க. 1 நாள் ஆகுது. ஒரு ஆளுக்கு சேர்ந்து ஒரு ஆள் மட்டும் கட்டினா 1 நாள் ஆகுது. சரியா? இப்போ என்னோட டோட்டல் ஒர்க்கை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இது என்னோட மொத்த வேல்யூவை நான் 1ன்னு சொல்லுவேன். சரியா? இப்போ எனக்கு இதுல வந்து ஒரு நாள் முடியும் போது எனக்கு எவ்வளவு வேலை முடிஞ்சிருக்கு? 1/4. ஒரு நாள் முடியும் போது, ஏன்னா மொத்த நாள் முடியும் போது எனக்கு 1 + 1 + 1 இந்த 4 சேர்த்து என்னோடது மொத்தமா 1. அதான் என்னோட ஹோல், அதான் என்னோட வேலை, அதான் என்னோட 100%, அதான் என்னோட வேலை. ஸோ ஒரு நாளைக்கு முடியும் போது எனக்கு எவ்வளவு வேலை முடியுது? 1/4. 2ஆம் நாள் முடியும் போது இன்னொரு + 1/4 2/4. 3ஆவது நாள் முடியும் போது 3/4. 4ஆவது நாள் முடியும் போது 4/4 1 இல்லையா? மொத்த வேலை முடிஞ்சிருது. அதுதான் நம்மளோட இது டார்கெட். ஸோ இப்போ இது என்னோட 1 டே வேலை. அதே மாதிரி இது வந்து நம்ம 1 டே, இது என்னோட ஒரு நாள் வேலை என்னது? 1/4. கரெக்ட் தானே? இப்போ இது என்னோட ஒரு நாள் வேலை. ஸோ நான் இப்போ இதை ஒரு நாள் வேலை 1/4 இதை எத்தனை நாள்ல முடிப்பேன்னா, மேல 1 இருந்தா 4 டேஸ்ல முடிப்பேன். கரெக்ட் தானே? இப்போ நான் ஒரு வேலையை 30 நாள்ல நான் முடிக்கிறேன். நான் ஒரு வேலையை 30 நாள்ல முடிக்கிறேன். ஒரு நாள் என்னோட வேலை எவ்வளவு? 1/30. சரியா? இப்போ என்னோட ஒரு நாள் வேலை 1/30 தெரியுது. அப்படின்னா நான் எத்தனை நாள்ல முடிப்பேன் அப்படின்னா 30 days. இப்போ என்னோட ஒரு நாள் வேலை 5/27 அப்படி இருக்குன்னா நான் எத்தனை நாள்ல அந்த வேலையை முடிப்பேன்? ஒரு நாள் வேலை 5/27 இருக்கு.
எத்தனை நாள்ல நான் அந்த வேலையை முடிப்பேன்? 27/5 days. அவ்வளவுதான். அப்படிதானே? ஸோ அப்படின்னா ஒரு நாள் வேலை 1/30 இருந்ததுன்னா நான் 30/1 முடிப்பேன். ஒரு நாள் வேலை 5/27 இருந்தா நான் 27/5 daysல முடிப்பேன். தட் இஸ் 5 2/5 daysல முடிப்பேன். கரெக்ட் தானே? 5 2/5 days. இதெல்லாம் மிக்சட் ஃபிராக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட். ஸோ இதை பேசிக்கா வச்சுட்டு நம்ம சம்ஸ் அப்ரோச் பண்ணுவோம். எங்க இருந்தாலும் நம்ம எப்படி ஒன் டே ஒர்க்கு கொண்டு வர கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணும். சரியா? முதல் கொஸ்டின், ABC can complete a piece of work in 24, 6 and 12 days. எப்படி? A, B, C and மூணு பேரும் தனித்தனியா வேலை செஞ்சா ஒரு ஆள் 24 நாள்ல, ஒரு ஆள் 6 நாள்ல, ஒரு ஆள் 12 நாள்ல முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? So if they work together, in how many days they will complete the same work? மூணு பேரும் வேலை பார்த்தா எத்தனை நாள்ல அந்த வேலையை முடிப்பாங்க? ஏ தனியா வேலை பார்த்தா 24 நாள்ல முடிப்பாங்க, பி தனியா வேலை பார்த்தா 6 நாள்ல முடிப்பாங்க, சி தனியா வேலை பார்த்தா 12 நாள்ல முடிப்பாங்க. ஏயோட ஒரு நாள் வேலை எவ்வளவு? 1/24. பியோட ஒரு நாள் வேலை 1/6. சியோட ஒரு நாள் வேலை 1/12. சரியா? இதை மூணையும் பிளேஸ் பண்ணா மூணு பேரோட ஒரு நாள் வேலை கிடைக்குமா? ஏயோட ஒரு நாள் வேலை 1/6. ஏ ஒன் டே ஒர்க் நீங்க ஸ்டெப் எழுதுனா ஏ ஒன் டே ஒர்க் வந்து 1/24, பிக்கு வந்து 1/6, சிக்கு வந்து 1/12. மூணையும் இது பண்ணா மூணு பேரோட ஒரு நாள் வேலை கிடைக்குமா? இதுக்கு எல்சிஎம் என்ன எடுப்பீங்க? 24. அப்படின்னா 1 + 6 × 4. பேசிக்லாம் கிளியரா இருக்கணும் மேக்ஸ்ல. அடுத்தது வந்து இங்க 2 இல்லையா? +2/24. கரெக்ட் தானே? அப்படின்னா இது எவ்வளவு? 7/24 வருதா? கரெக்டா? 7/24. இது என்னது? இது என்ன வேலை? ஒரு நாள் வேலை. மூணு பேரோட ஒரு நாள் வேலை. மூணு பேர் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 24/7 days. முடிஞ்சு போச்சா? நான் சொல்றது புரியுதா? ஒர்க் ஆன் டைம் வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ 24/7 days. என்ன பண்ணிருக்கோம்? இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க? மூணு பேர் தனித்தனியா இப்படி பண்ணுவாங்க. ஏ ஒரு வேலையை இத்தனை நாள்ல பண்ணுவாங்க, பி இத்தனை நாள்ல பண்ணுவாங்க. அப்படின்னா எல்லாரோட ஒரு நாள் வேலையை எடு, மூணு பேரோட ஒரு நாள் வேலையும் கூட்டு. அப்படின்னா மூணு பேரோட ஒரு நாள் வேலை எவ்வளவுனா அதோட அவங்க எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னா அதை அப்படியே தலைகீழா போட்டோம்னா அவங்க எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்றது வரும். கிளியர்? ரைட்டு தானே? புரிஞ்சது இல்ல? ஸோ நம்ம எப்படி பார்த்தோம்? ஒரு ஆள் ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 30 நாள் ஆகும்னா அவரோட ஒரு நாள் வேலை 1/30. அவர் ஒரு நாள் வேலை 1/30னா அவர் எத்தனை நாள்ல முடிப்பார்னா 30 நாள்ல முடிப்பார். சிம்பிள். அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி வரக்கூடிய சம்ஸ் நிறைய போடலாம். இது வந்து முதல் சம். அடுத்த சம், 12 men complete 2400 square meter plowing in 10 days. எப்படி? இது வந்து 12 பேர் வந்து 2400 ஸ்கொயர் மீட்டர், 2400 ஸ்கொயர் மீட்டர்னா மீட்டர் ஸ்கொயர் வேலையை வந்து செய்றாங்க. 10 நாள்ல செய்றாங்க. How many men required to complete 3600 ஸ்கொயர் மீட்டர்? இதுல வந்து 18. இது M1 D1 T1 W1 லாம் இருக்கு இல்லையா? அந்த மாடல்ல இது M1 எவ்வளவுங்க? 12. வெரி குட். M1 வந்து 12. வெரி குட். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? டேஸ் அண்ட் D1 எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 10. W இது வந்து ஒர்க் இல்லைங்க, இது ஒர்க் தானே? W1 தானே? W1 எவ்வளவு? 2400. ஓகே. ஸோ M2 எவ்வளவு தெரியல, அதான் கண்டுபிடிக்கணும். D2 எவ்வளவு? 18 days. W2 எவ்வளவு? 3600. போட்டுடலாமா? இப்போ M1 D1 12 × 10/2400 is equal to x × 18/3600. கரெக்டா? இது இங்க போகும்போது மேலே வந்துடும். ஸோ இல்லைன்னா இதை வச்சு இப்பவே கட் பண்ணிடலாம். 10 வந்து இங்க கட் பண்ணிடலாம். 12 கொடுத்தானா 12 × 20 இல்லையா? 240. 20 இங்க வந்து 20 போச்சுன்னா இந்த 20 இங்க வரும். 20 வந்துச்சுன்னா 2 எடுத்து கொடுத்தா 18 வருமா? $180 வருமா? கரெக்டா? 1/10 வருமா? x 1/x is equal to 1/10. ரைட்? ஸோ இது வந்து 12 × 10/2400 M2 × 18/36. இது வந்து எக்ஸுக்கு போல இது M2 கூட போட்டுக்கலாம். 18 × 3600 தட் இஸ் equal to M2 வந்து நம்மளுக்கு அங்க போகணும். M2 வந்து
அந்த இந்த சைட் கொண்டு வரணும், இல்லை M2 இந்த சைட்ல வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்துடலாம். ஸோ M2 இஸ் ஈக்குவல் டு இங்க 12 into 10 by 2400 into 3600 by 18 எடுத்துக்கலாம். கரெக்ட் தானா? இப்படி போடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது? M2 is equal to 10 கிடைக்குதா? ஸோ அந்த இதை டைரக்டா அந்த ஃபார்முலா தானே, வேற ஒண்ணுமே இல்லைல்ல. M1 அதில் வந்து ஒர்க்குன்றது நம்மளுக்கு கிளியரா தெரியணும், அது ஒர்க்கு. அதே போட்டு நம்ம வந்து இது டைமோ வேற ஏதோ நினைச்சு போட்டக்கூடாது. இது வந்து ஒர்க்கு கொடுத்துருக்காங்க இங்க 2400 ஸ்கொயர் மீட்டர்ன்றது ஒர்க்கு. இதே இந்த ஒர்க்கு கொடுக்காம டைமும் டேயும் மென்னும் கொடுத்தா M1 D1 T1 போட்டு அந்த மல்டிபிளிகேஷன் பேட்டர் இங்க எக்ஸ்ன்ற வேல்யூ கண்டுபிடிக்கணும். சும்மா ஜஸ்ட் மல்டிபிளிகேஷன் திங் தான் இங்க. புரியுதா? M1 T1 இந்த மாதிரி கான்செப்ட்ல வந்துச்சா? புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இந்த மாதிரி சம் ஈஸி தான். கொஞ்சம் இது கால்குலேஷன்ஸ் மட்டும் கரெக்டா பண்ணும். இது வந்து இதுல உள்ளது. சரி, இன்னொரு சம் கொடுக்குறேன். 2 men and 7 boys can do a work in 2 men and 7 boys can do a work in 14 days. இந்த மாதிரி சம்ஸ்ல மெயின்ஸ் கொடுப்பாங்க. 3 men and 8 boys can do the same work in 11 days. In how many days 3 times the work can be completed by 8 men and 6 boys? Give a try பண்ணி பாருங்க. ஆப்ஷன் கொடுக்குறேன். ஆப்ஷன் A 21, ஆப்ஷன் B 18 days, ஆப்ஷன் C 24 days, ஆப்ஷன் D 36 days. அதாவது 2 ஆண்களும் 7 சிறுவர்களும் ஒரு வேலையை 14 நாட்கள்ல செய்யறாங்க. 3 ஆண்கள் 8 சிறுவர்கள் சேர்ந்து அதே வேலையை 11 நாட்கள்ல செய்யறாங்க. 2 ஈக்குவேஷன். இன் ஹவு மெனி டேஸ்? அதே போல் 3 மடங்கு வேலைய, அதே மாதிரி வேலைய 3 மடங்கு வேலைய 8 மென்னும் 6 சிறுவர்களும் சேர்ந்து எவ்வளவு நாள்ல செஞ்சு முடிப்பாங்க? அதோட 3 மடங்கு வேலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 3 மடங்கு வேலை. Two men and 7 boys 14 days எவ்வளவு ஒர்க் பண்றாங்க? ஒரு ஒர்க் தான் இல்லையா? அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க? 3 men and 8 boys எவ்வளவு நாள் எடுக்கிறாங்க? 11 days. அவங்களுக்கும் ஒரு ஒர்க் தான். அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? 8 men and 6 boys அவங்க எத்தனை நாள்ன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். எவ்வளவு ஒர்க்னா 3 ஒர்க். சோ இப்போ இதை ஈக்குவேட் பண்ணலாமாங்க? M1 D1 T1 is equal to இங்க 7 men. இதை வந்து 14ங்கிறது என்னது? டே தானே. மென்னை வந்து நம்ம காமனா எடுத்துடலாமா? அதாவது 2 men plus 7 B அப்படின்னு எடுத்துக்கலாமா? 7 boys is equal to 11 into 3M plus 8B எடுத்துக்கலாமா? இப்படி எடுக்க முடியுமா? காமனா எடுத்துக்கலாமா? M1 D1 M1 is equal to D2 M2 எடுத்திருக்கோம். கரெக்ட் தானா? ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இதை வந்து போட்டா உங்களுக்கு எப்படி வரும்ன்றத சால்வ் பண்ணுங்க. எம்முக்கு வேல்யூ கிடைக்குதான்னு பாருங்க. 28M plus 98B is equal to 33M plus 88B. So அப்படின்னா இதுல 10B is equal to 5M கிடைக்கும். 10B is equal to 5M இல்லையா? அப்படின்னா இதுல ரெண்டுலயும் 5 காமனா இருக்கு. 2B is equal to M. அதாவது ஒரு மென்னுக்கு 2 பசங்க.
ஒரு மென்னோட வேலையை ஈக்குவலா யார் செய்வா? 2 பசங்க செய்வாங்க. அந்த ஈக்குவேஷனுக்கு தான் நம்ம ஓடுறோம். புரியுதா? மென்னுக்கும் அந்த பசங்களுக்கும் உள்ள ஈக்குவேட் பண்ணும். ஒரு மென்னோட வேலையை எத்தனை பசங்க செய்வாங்க? ஏன்னா மென் தான் அதிகமா வேலை செய்வான் இல்லையா? சோ சின்ன பையன் வந்து கம்மியா தான் வேலை செய்வான். சோ 2 பாய்ஸ் சேர்ந்தாதான் ஒரு மென்னோட ஒர்க் நடக்கும் அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க. முதல் ஈக்குவேஷன்ல ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கோம். 2b = m. ஒரு ஆண் செய்யும் வேலையை 2 சிறுவர்கள் செய்கிறார்கள். இப்போ அப்படின்னா 2 men and 7 boys அப்படின்னா எத்தனை மென்னா நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம்? 7 into 2 14. 14 plus 2 னா எவ்வளவு? 16 எடுத்துக்கலாமா? Two men and 7 boys. 2 into 2b. Men அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம b ல எடுத்துக்குமே. 2 men and 7 boys 2 into 2b ன்னு எடுத்துக்கலாமா? plus 7 boys அப்படின்னு எடுத்துக்கலாம். That is equal to 4b plus 7b. 11 boys சேர்ந்தா 11 நாள் ஒர்க் பண்றாங்க. கரெக்டா? 14 நாள். 11 பாய்ஸ் சேர்ந்தா 14 days. இது 14 days தானே முதல்ல கொடுத்தது. 14 days. இது மெயின்ஸ்ல இதே மாதிரி மெயின்ஸ்ல கேட்டிருக்கான், பிரிலிம்ஸ்லயும் கேட்டிருக்கான். டைம் எடுக்கும். 11 பாய்ஸ் வந்து 14 days ஒர்க் கிடைச்சிருக்கு. கரெக்ட் தானே? சோ அடுத்தது 11 பாய்ஸ் = 14 days 1 ஒர்க் எடுத்திருக்காங்க. இப்போ கடைசியா என்ன கேட்டிருக்காங்க? 8 men and 6 boysக்கு கேட்டிருக்காங்கல்ல. 8 men and 6 boysக்கு நம்ம எப்படி எடுக்கலாம்? 8 menக்கு என்ன எடுக்கலாம்? 8 into 2b ன்னு எடுத்துக்கலாமா? 1 men is equal to 2b தானே? so 16b plus 6b. 22 boys வந்து மொத்தமா இருக்காங்க. 22 boys, அதாவது 11 boys வந்து 14 days 14 day ஆகுது. அந்த ஒர்க்க முடிக்கிறதுக்கு 11 பாய்ஸ்க்கு எவ்வளவு நாள் ஆகுது? 14 days ஆகுது ஒரு ஒர்க்க முடிக்கிறதுக்கு. 22 பாய்ஸ்க்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா 22 பாய்ஸ்க்கு எவ்வளவு நேரம் ஆகும் அதே வேலையை முடிக்கிறதுக்கு? 11 பாய்ஸ்க்கு 14 days ஆகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 11 பாய்ஸ்க்கு 14 days ஆகுது. அப்படின்னா 22 பாய்ஸ்க்கு பாய்ஸ் கூடுறாங்க. எவ்வளவு நேரம் ஆகும்? இது 11 பாய்ஸ்க்கு 14 days. 22 பாய்ஸ்க்கு அதே வேலையை முடிக்கணும்னா 7 days. இது ஒரு டைம் ஆஃப் த வேலையை முடிக்கணும்னா 3 டைம் ஆஃப் த வேலை முடிக்கணும்னா 7 into 3 21. இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதுனா மெயின்ஸ்க்கு 15 மார்க் கொஸ்டின் இது. புரியுதா? சோ இது வந்து சில டைம்ல நிறைய பேர் இந்த சம் வந்தா விட்டுருவாங்க, நிறைய டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. லாஸ்ட்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. சரியா? சோ இது வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த கன்வர்ஷன் தான் நம்மளுக்கு கொண்டு வரணும். இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டா இதே மெத்தட ஈஸி. புரியுதா? இங்க வந்து 2 மென்னும் 7 பாய்ஸ்க்கும் என்ன ஈக்குவேஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பாய்ஸ மென்னா மாத்தணும், இல்லைன்னா மென்ன வந்து பாய்ஸா மாத்தணும். மென்ன பாய்ஸா மாத்தினா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எப்பவுமே மென்ன பாய்ஸா மாத்தினா எப்பவுமே ஈஸியா இருக்கும். M to B. இங்க 2 மென்னும் 7 பாய்ஸும் இருக்காங்க 14 நாள். அடுத்தது 3 மென்னும் 8 பாய்ஸும் 11 நாள் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி எம்முக்கும் பிக்குமான ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் எம் எல்லாத்தையுமே பியா மாத்திரணும். ஸோ அவங்க எத்தனை நாள்ல வேலையை கண்டுபிடிப்பாங்கன்றது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இதை ஈக்குவேட் பண்ணிருக்கோம். இதுல வந்து 14 இங்க வந்து D1, இது வந்து D1 M1 கொடுத்துருக்கோம். ஸோ Dன்றது 14, இங்க எம்ன்றது நம்மளுக்கு தெரியாது. மொத்தமா எம்னு எடுத்துட்டோம். இந்த ரெண்டையுமே எம்னு எடுத்துக்கிட்டோம். புரியுதா? இந்த ரெண்டையும் எம்னு எடுத்துக்கிட்டோம். அதாவது 2m plus 7b. இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நோட் பண்ணி வச்சுக்கணும். இது மாதிரி சம் மெயின்ஸ்ல வந்திருக்கு. இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதுனா 15 மார்க் கிடைக்கும். 15 மார்க் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதினா தான் கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு 15 மார்க் கிடைக்காது. ஸ்டெப்புக்கெல்லாம் மார்க் உண்டு மெயின்ஸ்க்கு. பட் பிலிம்ஸ்க்கு ஆன்சர் இருந்தாலே போதும். இதே சம் கூட ரிப்பீட்டடா கேட்பாங்க. புரியுதா? நான் சொன்னது புரிஞ்சுதா? இந்த ஈக்குவேஷன் ஈக்குவேட் பண்றோம், 14 வச்சு கொடுக்குறோம். ஸோ தட் ஏன்னா ரெண்டுமே ஒரு நாள் ஒர்க்கு தான். இவங்க 11 நாள்ல முடிக்கிறாங்க. ரெண்டையும் ஈக்குவேட் பண்றோம். ஈக்குவேஷன் தான் பண்றோம், ஒன்னும் இல்லை. எம்மும் பி ஈக்குவேட் பண்றோம். ஸோ இங்க நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிருது. 10b = 5m. ஸோ 2b = m. m இருக்க இடத்துல எல்லாம் 2b போட்டுறோம். இருக்கக்கூடிய இடத்துல 2b போட்டுறோம்.
ஸோ இங்க நம்மளுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு இருந்த இடத்துல நம்ம இதுல எல்லாம் 2B 2M + 7B இருந்துச்சுல, இதுல 4B 11B 11 பாய்ஸ் வந்து 11 நாள்ல முடிக்கிறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா 22 பாய்ஸ் வந்து முடிக்கிறாங்க அப்படின்றத பார்த்தோம். ரெண்டாவது ஈக்குவேஷன்ல ரெண்டையுமே போட்டு பார்க்கும்போது மூணு டைம் ஆஃப் த ஒர்க் பார்க்கும்போது 21 டேஸ் வருதுன்றதை பார்க்கும். கொஞ்ச நேரம் இதை கரெக்டா திரும்ப பார்க்கும்போது யூ வில் கெட் an ஐடியா. நீங்க அதை கரெக்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதிருந்தீங்கன்னா ஓகே. ஏதாவது ஸ்டெப்ல டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் திரும்ப ஒண்ணா சொல்லுங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? A can do a work in 10 days. ஏ வந்து ஒரு வேலையை 10 நாள்ல செஞ்சிடறாரு, பி ஒரு வேலையை 15 நாள்ல செஞ்சிடறாரு. யார் நல்ல எஃபிஷியண்டா செய்யறா அப்படின்னா, ஏ 10 நாள்ல செஞ்சிடறாரு, பி வந்து ஒரு வேலையை 15 நாள்ல செஞ்சிடறாரு. யார் வந்து அதிகம் நல்லா செஞ்சிடற வேலையை? ஏ தான் நல்லா செய்யறாரு. ஏன்னா ஏ 10 நாள்ல செய்யறாரு. 1500 ரூபாய் சம்பளம் கிடைக்குது. யாருக்கு அதிகமா கிடைக்குங்க? ஏக்கு தான் அதிகமா கிடைக்கும். எல்லாத்துலயுமே ஏக்கு தான் அதிகமா கிடைக்கும். அதனால நம்ம கண்டுபிடிச்சு தான் ஆகணும். சோ இப்போ 1500 ரூபாய் சம்பளம் கிடைக்குது. இவரோட எஃபிஷியன்சி எவ்வளவு? இவங்க ரெண்டு பேரும் இப்ப ஈக்குவேட் பண்ணும். இது எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். ஒர்க் ரேஷியோ 10:15 கரெக்ட் தானே? தட் இஸ் ஈக்குவல் டு 2:3. இப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, இது பியோட ரேஷியோ, இது ஏட ரேஷியோ. அதான் இங்க வித்தியாசம். புரியுதா? மாத்தி எடுக்கணும். ஏன்னா இங்க வந்து 10:15 ஓகே. இது வந்து 2:3 வருது. ஆனா யார் எஃபிஷியண்டா இருக்கா? ஏக்கு 3 மடங்கு, பிக்கு 2 மடங்கு. இந்த மாதிரி ரேஷியோவா மாத்தணும். ரேஷியோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சோ 1500 ரூபாய 5ஆ பிரிக்கிறோம். 5ஆ பிரிச்சா 300 ரூபாய். 3 மடங்குனா 900 ரூபாய். 2 மடங்குனா சோ நம்மளுக்கு வந்து 300 ரூபாய் இல்லையா? 600 ரூபாய். 5ஆ பிரிச்சோம்னா 1 மடங்கு 300 ரூபாய். ஏன்னா மொத்தம் 5 இருக்கு. டோட்டல் இது வந்து 5 நம்ம ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல பார்த்திருப்போம். 3 + 2 5. சோ 1500 ரூபாய் 5ஆ பிரிச்சா ஒரு பார்ட் வந்து 300. 3 பார்ட் எவ்வளவு? 900. 2 பார்ட் எவ்வளவு? 600. சரியா? என்ன பண்ணிருக்கோம்? இத ரெண்டு பேரோட எஃபிஷியன்சியை செக் பண்றோம். ஏ வந்து 10 நாள்ல முடிக்கிறாரு, பி வந்து 15 நாள்ல முடிக்கிறாரு. இல்ல யார் எஃபெக்டிவா இருப்பா? ஏ தான் எஃபெக்டிவா இருக்காரு. ஏன்னா ரொம்ப கம்மியான நேரத்துல முடிச்சிடாரு. ரெண்டு பேரும் வேலை செய்யறாங்க. இவருக்கு தான் ஸ்கில் கூட, இவருக்கு தான் அந்த சம்பளம் கூட கிடைக்கணும். கரெக்ட் தான். ஏக்கு தான் சம்பளம் கூட கிடைக்கணும். கம்மியான நாள்ல முடிக்கிறார். ரேஷியோ என்னன்னு பாத்தீங்கன்னா 5ஆல கொடுக்குறோம் 2:3. சோ இது பியோட ரேஷியோ, இது ஏயோட ரேஷியோ. அப்படின்னா ஏக்கும் பிக்கும் எப்படி ஷேர் இருக்கும்னா 3:2 தான் ஷேர் இருக்கும். 1500 ரூபாவை 5ஆ பிரிச்சா 300. அது அந்த ஒரு பார்ட்டை திரும்ப 3ஆ மல்டிப்ளை பண்ணா 900. 2ஆ மல்டிப்ளை பண்ணா 600. சரியா? ஈஸி தானே இந்த சம்? அடுத்தது சரி, நான் ஒரு சம் சொல்றேன். அடுத்த சம் தான், நீங்க ட்ரை பண்ணுங்க. இஃப் 6 men and 8 boys can do a piece of work in can do a piece of work in 10 days, while 26 men and 48 boys can do the same work in 2 days. ரெண்டு நாள்ல முடிக்கிறாங்க. Then what is the time taken by? $15 men and 20 boys to complete same type of work. Option A 4 days, option B 5 days, option C 6 days, option D 7 days. If 6 men and 8 boys can do a piece of work in 10 days. ட்ரை பண்ணுங்க. ஈக்குவேட் பண்ணும். ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க.
6 men plus 8 boys, 10 days. 26 men plus 4 boys, 48 boys, 2 days. 15 men plus 20 boys எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க? M1 D1. M is equal to எத்தனை B கிடைச்சது? 2B. நான் ஒரு மென்னுனா 2 பாய்ஸ், 2 பாய்ஸ்னா ஒரு மென். திரும்ப வந்து 6 men plus 8B நம்ம இது பண்ணோம். மென் வந்து 2B, 6 into 2B, 12B plus 8B, 20 boys, sorry, come on, 20 boys can do a job in 10 days. அடுத்தது 26M plus 48B. $26 அப்படின்னா 52 இல்லையா? 52 plus 48. 100 boys can do in 2 days. நமக்கு தேவை 15M 20 பாய்ஸ் எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க அப்படின்றத நமக்கு தேவை. $15M 15 into 2B, not 15M, ஏன்னா 2 பாய்ஸ் அப்படின்னு அர்த்தம். 30B, 50B. 100 பாய்ஸ் 2 daysல முடிப்பாங்கன்னா 100 பாய்ஸ் 2 daysல முடிப்பாங்கன்னா 50 பாய்ஸ் இங்க வந்து 30B plus 20B இல்லையா? இது வந்து 15M plus 20B தானே. 15M என்ன? அது ஒரு M 2 பாய்ஸ் அப்படின்னா இது 30 பாய்ஸ். 30 பாய்ஸ் plus 20 பாய்ஸ் எவ்வளவு? 50 பாய்ஸ் இல்லையா? இல்லனா நம்மளுக்கு ஏற்கனவே கிடைச்சிருச்சு இல்லையா? 20 பாய்ஸ் 10 daysல முடிப்பாங்க. 20 பாய்ஸ் 10 daysல முடிப்பாங்க. ஸோ அப்படின்னா இது வந்து ஒரு பாய்க்கு வந்து எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க அப்படின்னா என்ன ஆகும்? 20 boys 10 days na ஒரு பாய் எவ்வளவு நாள் ஆகும்? How many days? 200 days. கரெக்ட் தானே? ஒரு பாய். ஒரு ஆளுக்கு 20 பேருக்கு 10 நாள். ஒரு ஆளுக்கு எவ்வளவுனா 200 days. ஒரு ஆளுக்கு 200 daysனா 50 பாய்ஸ்க்கு எத்தனை நாள்? அந்த மாதிரி நம்ம into 50 கம்மியாகும். 20 boys is equal to 10 days. இதுலயே எடுத்துக்கலாம் 50 boys. 100 boysக்கு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. 100 boysக்கு எவ்வளவு? 2 days. ஸோ அதோட கம்மி ஆகுதுன்னா 4 days இல்லையா? 50 boysக்குனா அதில் இன்னும் டபுள் தானே ஆகும். 50 boysக்குனா டபுள் ஆகும். ரைட். 50 boys is equal to 50x. 50 boys கிடைக்குது. x is equal to நம்ம இப்படி எடுத்துக்கலாம். அதாவது 20 into 10. நம்ம M1 D1 T1 போட்டு எடுத்துக்கலாம். திரும்ப M1 D1 T1 போட்டு இங்க கீழே வந்து 50 வருமா? Right, that is equal to 4 days. தான் இந்த சம்ம. இதுக்கு ஆன்சர் 4 days வரும். ரைட்டா? ஸோ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? நீங்க
50 men and 2 boys. நம்ம இங்க கிடைச்சிருச்சு என்னன்னா 1 men is equal to 2 boys. அது கிடைச்சாச்சு. So 1 men is equal to 2 boys அப்படின்னா இங்க 6 menனா 12 boys ஆயிடுச்சு. 20 boys can do work. இப்போ டக்குனு மைண்ட்லயே போட்டுடலாம். இப்போ மைண்ட்லயே போட்டுடலாம். 2 வாட்டி பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டெப் எல்லாம் மைண்ட்லயே போட்டுடலாம். So 20 boys can do a work in 10 days. So இது வந்து நம்ம ஒரு சைடுல எடுத்து வச்சாச்சு. அடுத்தது நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா 15 men and 20 boys. 15 men அப்படின்னா 30 boys. கரெக்ட் தானே? 50 boys வந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க? So அப்படின்னா 20 into 10 is equal to 50 into x. M1 D1. X is equal to, so இங்க வந்து 20 into 50 100, 20 into 10 இல்லையா? Right. 20 into 10 by 50. So 200 by 50, that is equal to 4. M1 D1 வச்சு கால்குலேட் பண்ணலாம். டக்கு டக்குன்னு அந்த நமக்கு என்ன கண்டுபிடிக்கணுங்க, அந்த எம்முக்கும் பிக்கு உள்ள ரிலேஷன்ஷிப். ஒரு மென் வந்து எத்தனை பாய்ஸ்க்கு ஈக்குவல் அப்படின்றது நமக்கு, ஒரு பாய் வந்து எத்தனை பாய்ஸ் வந்து ஒரு மென்னுக்கு ஈக்குவல், அந்த மாதிரி அந்த எம்முக்கும் பிக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கணும். அதை வச்சு நம்ம எம் எல்லாம் பியா மாத்தணும், மென் எல்லாம் பாய்ஸா மாத்தணும். அப்படி இருந்தா இந்த மாதிரி போட்ட சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ரைட், அடுத்த சம் போலாம். If A and B can do a work in 6 days, ஏயும் பியும் ஒரு வேலையை 6 நாள்ல செஞ்சிடறாங்க. A and B do, அடுத்து பியும் சியும் அந்த வேலையை 12 நாள்ல முடிச்சிடறாங்க. சியும் ஏயும் அந்த நாள் அவங்க வேலையை 4 நாள்ல முடிச்சிடறாங்க. இது இவங்களோட ஒரு நாள் வேலையை நம்ம எடுத்துக்கலாமா? ஏ பியோட ஒரு நாள் வேலை 1/6, பியும் சியோட ஒரு நாள் வேலை 1/2, சியும் ஏயோட ஒரு நாள் வேலை 1/4 எடுத்துக்கலாமா? என்ன கேட்டிருக்காங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து வேலை பார்த்தா எப்படி வேலை பார்க்கணும், ஒரே எத்தனை நாள்ல முடியும், ஆல் டுகெதர். நல்லா பாருங்க, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணீங்கன்னா ஏ பிளஸ் ஏ 2A வருமா, பி பிளஸ் பி 2B வருமா, சி பிளஸ் சி 2C வருமா, 2 into A plus B plus C வருதா? நான் சொல்றது புரியுதா? 2 வாட்டி வருதா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது? இது 2 அப்படின்னா இது என்ன கிடைக்கும், 2 வாட்டி A plus B plus C ஓட வேலை கிடைக்கும். அவங்களோட ஒரு நாள் வேலை கிடைக்கும். டிவைடட் பை 2 வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஒரு நாள் வேலை, அது ரெண்டு டைம் ஆஃப் த வேலை கிடைக்கும். புரியுதா? A plus 2A plus B plus C கிடைக்கும் இதை ஆட் பண்ணா. கரெக்ட் தானே? இதை ஆட் பண்ணா 2A plus B plus C கிடைக்கும். இவங்க மொத்த வேலைய இதை ஆட் பண்ண ஒரு நாள் வேலைய 1/6 plus 1/12 plus 1/4 போடுங்க. ட்ரை பண்ணி பாருங்க இந்த சம். எல்சிஎம் என்ன கிடைக்குது? 12 கிடைக்குது. So 2 plus 1 plus 3 6/12. 6/12 1/2. சரி, இப்படி எடுத்துக்கலாம். சாரி, 2 into A plus B plus C அப்படின்னு சொல்லி எடுத்தானா என்ன கிடைக்கும்? A B C 3 நாள் இவங்க 3 பேரும் எல்லாத்தையுமே, அதாவது ஏயும் பியும் பிளஸ் பியும் சியும் மொத்தமா எத்தனை நாள் ஆகும் அப்படின்றத எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவு கிடைக்கும்? 6 plus 12 plus 16 22 கிடைக்குமா? அப்படிதானே கிடைக்கும். 2 into A plus 2 plus 1 plus 3. நீங்க இதை பண்ணுங்க, நான் சொல்றேன். 1/6 போட்டே பண்ணுங்க. A plus B ABCD 3 எடுத்துக்கலாம். A and B அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். A and B can do a work in 6 days. So B யும் C யும் சேர்ந்தா 12 days.
சியும் ஏயும் சேர்ந்தா வந்து பாத்தீங்கன்னா 4 days. அதே கான்செப்ட் தான், வர ஒன்றும் இல்லை. ஸோ இதுல வந்து 1/a 1/6 1/b, அதாவது ரெண்டு, இது வந்து நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம், 2 × a + b + c அப்படின்னு எடுத்துக்கலாமா? 2 வாட்டி a + b + c யோட வேலை தான் இது வந்து எடுத்துக்கிறோம். a 2 வாட்டி இருக்கு, b 2 வாட்டி இருக்கு, c 2 வாட்டி இருக்கு. இது ஒரு வாட்டி வேலையா இருந்தா நம்ம எப்படி எடுத்துக்குவோம்? இதோட வேல்யூ நம்மளுக்கு ஆன்சர் எவ்வளவு வருது? 1/6னா இது எல்சிஎம் வந்து 12 வருதா? 6னா 2, மேல இங்க 2, இங்க 1, அடுத்தது வந்து 3 இல்லையா? by 12. So 3 + 3 6/12. That is equal to 1/2. 1/2 கிடைக்குது நம்மளுக்கு. ஒரு நாள் வேலை 1/2 கிடைச்சா எத்தனை நாள்ல முடிப்போம்? 2 நாள்ல முடிப்போம். அப்படிதானா? அவங்க எல்லாரும் சேர்ந்து முடிச்சானா 2 நாள்ல முடிப்போம். இது 2 டைம் ஆஃப் த வேலை நம்மளுக்கு 1/2 கிடைக்குது. ஒரு டைம் ஆஃப் த வேலை வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து திரும்ப வந்து இன்னொரு 2 ஆல டிவைட் பண்ணிக்கணும். அப்படிதானே? என்ன 2 ஆல டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணா இந்த 2 ஆல டிவைட் பண்ண 1/2 divided by 2 அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/4 வரும். கரெக்ட் தானா? so that they can complete the work in 4 days. அதே கான்செப்ட் தான். இதே விஷயத்தை மட்டும் நீங்க எடுத்துக்கணும். a + b + c ன்ற கான்செப்ட் எடுத்துக்கணும். 2 வாட்டி வருது. ஏன்னா இதுல a + b வருதா, அடுத்து b + c வருதா, அடுத்து c + a வருதா. இந்த 3 சேர்க்கும்போது 2a + 2b + 2c. இது இப்படி எடுத்துனா a + b + c யோட ஒரு நாள் வேலை நம்மளுக்கு 1/2. சோ இது வெறும் இந்த 2 a + b + c னா 1/2னா இந்த 2 வந்து இங்க போயிருமா? நான் சொல்றது புரியுது இல்லையா? 1/4 மாறிடும், அதுக்கப்புறம் மேல போயிடும். சிம்பிளானது. அதே கான்செப்ட் தான் 2abc யோட ஒரு abc யோட வேலை. இப்ப a can do a work in 20 days அப்படின்னு வச்சுக்கோங்களேன். a யோட ஒரு நாள் வேலை 1/20. கரெக்ட் தானா? இப்ப 2 a வந்து சேர்ந்தா ஒரு வேலையை 10 daysல முடிப்பாங்க. அப்படின்னா ஒரு ஏனா என்ன வரணும்? இங்க வந்து நம்மளுக்கு என்ன வரணும்? ஒரு 1a = இந்த 2 இங்க கீழே போட்டுருமா? அப்படிதானே வரும். சோ அந்த மாதிரி தான் இதையும் போடும். ரைட். அடுத்த சம். a and b can complete a work individually in 12 days and 18 days. ஏயும் பியும் ஒரு ஒர்க்கை 12 நாள்ல தனியா, a 12 நாள்ல b 18 நாள்ல செய்றாங்க. அப்ப நம்ம உடனே 1/12 a யோட ஒரு நாள் வேலை, b யோட ஒரு நாள் வேலை 1/18. they started doing the work together after 4 days. ரெண்டு பேரும் சேர்ந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. a யோட ஒரு நாள் வேலை எவ்வளவு? 12 days. b யோட ஒரு நாள் வேலை எவ்வளவு? 1/18. 4 நாள் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு நாள் இவங்க வேலை பார்த்தா எவ்வளவு வேலை நடக்கும்? 1/12 plus 1/18 இல்லையா? ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தா 36 வரும். இது வந்து 3, இது வந்து 2. 5/36 வந்து இவங்க ஒரு நாள் வேலை இல்லையா? இவங்க 4 நாள் வேலை அப்படின்னா எவ்வளவு நடந்திருக்கும்? 5/36ல அடுத்தது இன்னொரு 5 நடந்திருக்குமா? ஒரு நாள்ல 5/36 into 2 10/36. கரெக்ட் தானே? 5/36 தானே ஒன் டே ஒர்க் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தா. சரி, ஒரு நாள்ல 5/36 வாழ முடியுது. கரெக்ட் தானங்க? சோ 2 நாள்ல எவ்வளவு வாழ முடியும்? 10/36 வாழ முடியும். 3 நாள்ல எவ்வளவு வாழ முடியும்? 15/36. 4 நாள்ல எவ்வளவு வாழ முடியும்? 20/36 வந்து வாழ முடியும். அவங்க 4 நாள் வேலை செஞ்சானா அவங்க இங்க 20/36 மேல முடியும். மீதி எவ்வளவு வேலை இருக்கும்? 16/36 வேலை இருக்கும். இப்போ வந்து யார் போயிடுறாரு அப்படின்னா, A had to after 4 days A had to leave. B மட்டும் தான் ஒர்க் பண்ணும். B மட்டும் தான் ஒர்க் பண்ணும். அந்த மொத்த ஒர்க் எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் ஆகும்? ட்ரை பண்ணுங்க, சொல்றேன். மொத்த ஒர்க் எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் ஆகும்? A 12 days, B 18 days. LCM வந்து 36. 36 12. A மட்டும் தனியா வேலை பார்த்தானா அந்த வேலையை எவ்வளவு நாள்ல முடிக்க முடியும்? 3 நாள்ல முடிச்சிடலாம். சாரி, 3 ஒர்க், 3 ஒர்க் பெர் டே. ஓகே, ஒரு நாளைக்கு ஒரு 3 ஒர்க் செய்யறாருன்னு வச்சுக்கோங்களேன். 36 எல்சிஎம் கிடைக்குது. இப்போ இதுல ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கிறோம்ல, 12 and 18 எடுக்கிறோம் இல்லையா? இந்த எல்சிஎம் இதுக்கு என்ன கிடைக்குது? 36 கிடைக்குது. இந்த 36 இந்த 12ஆல வகுத்தீங்கன்னா ஏக்கு 3 மடங்கு ஒர்க் செய்யறாரு. அது நம்மளுக்கு கிடைச்சிரும். சரியா? பி எவ்வளவு மடங்கு ஒர்க் செய்யறாரு?
2 times ஒர்க் பண்றாருன்னு நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ ஏ 3 ஒர்க் பண்றாரு, பி வந்து எவ்வளவு பண்றாரு 2 ஒர்க் பண்றாரு. ஸோ 4 நாளைக்கு எவ்வளவு ஒர்க் நடக்கும்? 4 நாளைக்கு எவ்வளவு ஒர்க் நடக்கும்? 4 into 3 4 into 3 4 into 2 புட் பண்ணுங்க, பண்ணி ஆன்சர் வருதான்னு பாருங்க. ஒரு நாள் ஒர்க் கண்டுபிடிங்க. ஒரு நாள் ஒர்க் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மொத்த வேலை எவ்வளவு 4 நாள்ல முடிஞ்சிருக்குன்றதை கண்டுபிடிங்க. ஒரு நாள் ஒர்க் என்னன்றதை கால்குலேட் பண்ணிடலாம். 2 பேரோட ஒர்க்கை வச்சு கரெக்ட் தானா? 4 நாள் ஒர்க் எவ்வளவு முடிஞ்சா மீதி எவ்வளவு வேலை மீதி இருக்கு. ஸோ அதை பி மட்டும் கம்ப்ளீட் பண்ணா பியோட ஒரு நாள் மீதி எவ்வளவு வேலை செய்வார்? பி வந்து ஒரு நாளைக்கு 1/18 தான் வேலை செய்வார். அதை வச்சு டிவைட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஆன்சர் வருதான்னு பாருங்க. 12 days. இதே கொஸ்டின்ல இதே இதுல நான் நம்பர் மட்டும் ஒன்று மாத்துறேன், ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. A and B can be completely do work in 12 and 18 days. They started continuing the work together, but after 3 days, the 4th போல 3 days. ஆன்சர் சொல்லுங்க. ஸோ இது வந்து மொத்த நாளை கால்குலேட் பண்ணும். சரியா? அந்த 4 நாளையும் கால்குலேட் பண்ணி மீதி இருக்கக்கூடிய நாட்களையும் கால்குலேட் பண்ணும். ஆன்சர் சொல்லுங்க. இதே இடத்துல 3 days 4 days போல 3 days போட்டா என்ன ஆன்சர் வரும்? இதுல வந்து ஒர்க் ஆர் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கால்குலேஷனை யூஸ் பண்ணுவோம் இந்த மாடல்ல. ஏயோட 1 day ஒர்க் எவ்வளவு? 1/12. பியோட 1 day ஒர்க் வந்து 1/18. ஏயும் பியோட 1 day ஒர்க் எவ்வளவு? 1/12 பிளஸ் 1/18 எவ்வளவு வருது? தட் இஸ் ஈக்குவல் டு 5/36. ஏஸ் பி அலோன் மட்டும் லாஸ்ட் 3 daysக்கு ஒர்க் பண்ணியிருந்தாரு அப்படின்னா they started working but 3 days. ஏ மட்டும் 3 நாளைக்கு ஒர்க் பண்ணியிருந்தா எவ்வளவு வேலை வந்திருக்கும்? 1/12 into 3 இல்லையா? அப்படின்னா 3/12 வரைக்கும். 3/12னா 1/4. பி அலோன் பிக்கு மட்டும்னா 1/18. 3 into 18 3/18னா 6 1/6. பி மட்டும் 3 நாள் ஒர்க் பண்ணியிருந்தா எவ்வளவு வேலை பண்ணது பாருங்க. 1/18 into 3/18 போட்டுக்கலாமா? 3 நாள் வேலை பார்த்திருந்தா அப்படிதானே எடுப்போம். ஒரு நாள் வேலை பார்த்தா 1/18, 3 நாள் வேலை பார்த்தா 3/18 எடுப்புமா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/6. ஸோ இது ஏ மட்டும் வேலை பார்த்திருந்தா 3 நாள்னா 3/12 1/4. ஸோ அப்படின்னா 3 நாள் வேலை நம்மளுக்கு கிடைச்சிருதா? இப்போ இவங்களோட 4 நாள் வேலை என்னன்றது கிடைச்சிருதா? ஸோ மீதி வேலை என்னன்றது நம்ம கால்குலேட் பண்ணிடலாமா? 3 நாள் வேலை என்ன கிடைக்குது? 1/6 பிளஸ் 1/4. ஃபைவ் பை 12 இருக்கு. ஆன்சர் என்ன வருது? ஆன்சர் என்ன வருது? இதை 3 போட்டா உங்களுக்கு நான் சொல்றது முதல்ல இருக்கக்கூடிய அந்த நாட்களையும் சேர்த்து தான் நம்ம போடணும். இதுல வந்து 4 நாட்களுக்கு பதிலா 3 நாட்கள் நான் சொல்றேன். 4 நாட்களுக்கு பதிலா 3 நாட்கள்னு சொல்றேன். திரும்ப கொஞ்சம் பாருங்க. ஏ அண்ட் பி ஒரு வேலையை செய்யறதுக்கு 12 நாளும் 18 நாளும் எடுக்கிறாங்க. இந்த 12ம் 18 தான்
நமக்கு எல்சிஎமா நம்ம இங்க எடுக்கிறோம். அவங்களோட எஃபிஷியன்சி நம்ம 12, 18. ஏயோட ஒரு நாள் வேலை 1/12, இது நமக்கு தெரியும். பியோட ஒரு நாள் வேலை 1/18. ஸோ இங்க ஏயும் பியும் வேலை செஞ்சா அவங்களோட ஒரு நாள் வேலை என்ன? இல்லைன்னா ஏ வந்து ஒரு நாள் எத்தனை நாள்ல வந்து வேலையை செஞ்சு முடிப்பாரு? இல்லைன்னா அவர் 4 நாள்ல வேலை பார்த்தாலோ, இல்லைன்னா 3 நாள்ல 3 நாள்ல போறாருன்னு சொல்றோம், அப்படிதானா? 3 நாள்ல போறாருன்னா அவர் எவ்வளவு வேலை செய்வாருங்க? 3/12 செய்வார். இவர் எவ்வளவு செய்வாரு 3 நாள்ல? 3/18. 3 நாள்ல இவங்க வேலை முடிச்சு மீதி வேலை எவ்வளவு இருக்கு? மொத்த வேலை ரெண்டு வேலையும் கூட்டுங்களேன். 3/12 பிளஸ் 3/18 எவ்வளவு வேலை முடிக்கிறாங்க? 3/18 36, 9 plus 6, 15/36. எவ்வளவு வேலை முடிக்கிறாங்க? 3 கொடுத்தா 5, 12. 5/12 of the work முடிக்கிறாங்க. மீதி எவ்வளவு வேலை இருக்கு? 7/12 இருக்கு. ஸோ 7/12 யார் மட்டும் செய்யறா? பி மட்டும் செய்யறாரு. பி வந்து ஒரு நாள்ல எவ்வளவு வேலை செய்யறாரு? 1/18 பண்றாரு. அப்படின்னா 7/12 வேலையை வந்து எப்படி பண்ண முடியும் அப்படின்றத பாருங்க. ஒரு நாள்ல he can do 1/18. the 7/12 of the வேலையை அவர் எத்தனை நாள்ல பண்ணுவார்? ம் 7 days இல்ல. ஸோ நம்ம முதல்ல பண்ண 3 நாளையும் சேர்க்கணும். போன கொஸ்டின்ல முதல்ல பண்ண 4 நாளையும் நம்ம சேர்ப்போம். அதாவது இந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு 12 நாள் வந்திருக்குன்னா இது 8 நாள் தான் இங்க ஆன்சர் வரும். 4 நாளை சேர்ப்போம். முதல்ல அவங்க 4 நாள் ஒர்க் பண்ணாங்கல்ல, அந்த 4 நாளையும் சேர்ப்போம். பாருங்க, இந்த சம்மை எடுங்க. You can complete the work in 3 days. ஆன்சர் என்ன கிடைச்சது? செகண்ட் கொஸ்டினுக்கு 3 days எவ்வளவு ஆன்சர் கிடைக்குதா? 13.5 கிடைக்குதா? இதுக்கு 12 கிடைச்சதா? இந்த கொஸ்டினுக்கு 12 கிடைச்சதா?
இந்த சம் பண்ணுங்க. A and B altogether do a piece of work in 16 days. ஏயும் பியும் ஒரு வேலையை சேர்த்து முடிக்கிறதுக்கு 16 நாள் ஆகும். A alone can do it in 48 days. How long B alone to complete the work? ஃபோக்கஸ்டா கொஸ்டினை யோசிச்சு கரெக்டா அப்படியே ஃப்ளோல போங்க, ஆன்சர் வந்துடும் ஈஸியா. ஏயும் பியும் ஒரு வேலையை செய்ய 16 நாள் ஆகுது. கிடைச்சதா? என்னாச்சு? 24 கிடைக்குதா? ரைட். ஏயும் பியும் ஒரு வேலையை செய்ய 16 நாள் ஆகுது. ஏயும் பியோட ஒரு நாள் வேலை எல்லாமே அந்த ஒரு நாள் வேலையில கன்வெர்ட் பண்றதா இருக்கு. 1/6. ஏயோட ஒரு நாள் வேலை 1/48. அப்ப பியோட ஒரு நாள் வேலை என்ன கால்குலேட் பண்ணும்? 1/16 minus 1/48. அப்படின்னா இதுல 48 வரணும்னா எல்சிஎம் வந்து மேல 3 வந்துடும். 3 minus 1/48 that is equal to 2/48 that is equal to 24. ஸோ இங்க பியோட ஒரு நாள் வேலை வந்து என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணிட்டோம். 1/24 கால்குலேட் பண்ணிட்டோம். அப்படின்னா பி எத்தனை நாள்ல தனியா முடிப்பார்னா 24 டேஸ்ல முடிப்பார். ஸோ ஒரு நாள்ல என்னன்னு கால்குலேட் பண்ணா அவங்க எத்தனை நாள்ல முடிப்பாங்க, அதுதான் ஆக்சுவலி அந்த கான்செப்ட். அந்த கான்செப்ட் இருந்துச்சுனாலே ஈஸியா போட்டுடலாம் எல்லாத்தையுமே, எல்லா சம்மே. ரைட், ஈஸி தானே இது. இது ஒரு ரொம்ப கஷ்டமான சம்லாம் இல்ல. அடுத்த சம் இதுவும் ஈஸி தான். அந்த M1 D1 T1 மெத்தட்ல போடுங்க. 210 மென் இன்டு 12 ஹார் அவங்க 18 நாள்ல முடிக்கிறாங்க. How many men are required to finish the job 20 days working 14 hours a day? ஈஸியான சம் தானே இது. இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இந்த 20 14 அங்க தூக்கி கொண்டு போட்டுற வேண்டியதான். into 9 எவ்வளவு வருது? 162 வருதா? பேலன்ஸ் minus 9 162 160. ஈஸி தானே இது. அதாவது M1 D1 அந்த மெத்தட். இந்த மாதிரி நிறைய சம்லாம் கேட்பாங்க. அடுத்த சம் 5% complete 5 project in 5 days. 5% 5 ப்ராஜெக்ட் 5 நாள்ல முடிப்பாங்க. ஸோ 5 ப்ராஜெக்ட்ன்றது இங்க என்ன ஆன்சர்? 50% complete 50 project in dash days. அஞ்சு பர்சன்ட் 5 ப்ராஜெக்ட் 50 நாள்ல முடிப்பாங்க. சும்மா போட்டு பாருங்க. 50% அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க? ஸோ இதுல W1 என்னது? 5. 50% 50 sorry 5% complete 5 project in 5 days. 50% complete 50 projects in how many days? ஆன்சர் என்ன கிடைச்சது? 5 days இல்லையா? 5 days தான். ரைட், ஈஸி தான். ஜஸ்ட் அந்த M1 D1 T1 ஒரு வாட்டி போட்டு கிராஸ் செக் மட்டும் பண்ணிக்கோங்க. A can do a piece of work in 10 days, B and C in 15 days. A and B, ஏயும் பியும் ஒரு வேலையை 10 நாள்ல செய்வாங்க. திரும்ப அதே ரிப்பீட் ஆகுது. பியும் சியும் ஒரு வேலையை 15 நாள்ல செய்வாங்க. சியும் ஏயும் ஒரு வேலையை 18 நாள்ல செய்வாங்க. In how many days B alone can do it? B மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள்ல செய்வாங்க? 15 18 10க்கு எல்சிஎம் வந்து 90. ட்ரை பண்ணுங்க.
ஏபிசியோட ஏ பிளஸ் பி நமக்கு கிடைக்குது. எல்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா 90 கிடைக்குது. 90னா இங்க வந்து 9ஆல மல்டிப்ளை பண்ணும், இங்க 6ஆல மல்டிப்ளை பண்ணும், இங்க வந்து 5ஆல மல்டிப்ளை பண்ணும். 965. இவங்க வந்து 9 மடங்கு வேலை செய்வாங்க, இவங்க 6 மடங்கு வேலை செய்வாங்க, இவங்க வந்து 5 மடங்கு வேலை செய்வாங்க. 5 ஒர்க், இவங்க 9 ஒர்க் பண்ணுவாங்க, இவங்க 6 ஒர்க் பண்ணுவாங்க, இவங்க 5 ஒர்க் பண்ணுவாங்க. இதை வச்சு நம்ம மல்டிப்ளை பண்றோம் நம்ம. ஸோ இதுல 90 16 பண்றோமா, இதுல வந்து 9 வச்சு கொடுத்தா 90 வரும், இதுல வந்து 6 கொடுத்தா வரும், இது 5 வச்சா வரும். ஏ பிளஸ் பி வந்து 6 டைம்ஸ் ஆஃப் த ஒர்க் பண்றாங்க, 9 ஒர்க் பண்றாங்க, 9 வாட்டி, இவங்க வந்து 6 வாட்டி, இவங்க 5 வாட்டி, இவங்களோட ஒர்க் 3 சேர்க்கும்போது. இதுல இருந்து பி மட்டும் எவ்வளவு வேலை செய்வாங்க அப்படின்றதான் கண்டுபிடிக்கும். பி மட்டும் எவ்வளவு வேலை செய்வாங்க கண்டுபிடிக்கும். ஏ பிளஸ் பி வந்து 9, பி பிளஸ் சி எவ்வளவு 6, சி பிளஸ் ஏ வந்து எவ்வளவு 5, 5 ஒர்க். இதை ஈக்குவேட் பண்ணி நீங்க கண்டுபிடிக்கணும். பியை மைனஸ் ஆக்கணும், இதை மைனஸ் பண்ணா பி போயிடும். ஏ பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும், ஏ மைனஸ் சி. இதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏ மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். அடுத்து சி பிளஸ் ஏ வந்து பாத்தீங்கன்னா 5 இருக்கு ஏற்கனவே. இதுல வந்து இந்த அப்படியே ஆட் பண்ணிட்டா போதும், 2a is equal to 8 கிடைக்கும். a is equal to 8/2, a is equal to 4. a plus b is equal to 9 அப்படின்றத பார்த்துருந்தோம் இல்லையா. a 4 இருந்தா b வந்து எவ்வளவு கிடைக்கும், b is equal to 5 ஒர்க். டோட்டல் ஒர்க் வந்து எவ்வளவு, டோட்டல் ஒர்க் தான் நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணும்போது இதால ஒரு வேல்யூ வருது, எல்சிஎம் எடுக்கிறோமே, அதான் டோட்டல் ஒர்க். டோட்டல் ஒர்க் 90, புரியுதா? அதான் இந்த எல்சிஎம் தான் டோட்டல் ஒர்க். நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம் தெரியுமா, இதுதான் டோட்டல் ஒர்க். டோட்டல் ஒர்க் 90, பி வந்து எத்தனை ஒர்க் செய்யறாரு, 5 ஒர்க் செய்யறாரு இல்லையா. சோ அப்படின்னா ஒரு எத்தனை டோட்டல் ஒர்க் 90, 90 டிவைடட் பை 5 எவ்வளவு 18, சரியா? இந்த நம்ம 365 எடுக்கிறோம் இல்லையா, இல்ல நம்மளுக்கு இது ஏ பிளஸ் பி இப்படிதான் நம்மளுக்கு கிடைக்குது, புரியுதா? நம்மளுக்கு ஏயும் பியும் அந்த வேல்யூ கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அதில் ஒர்க் அவுட் பண்ண முடியும். சும்மா அந்த 365 எடுத்து நம்ம 965 எடுத்து ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அது திரும்ப சொல்றேன், ஏயும் பியும் ஒரு வேலையை 10 நாள்ல முடிக்கிறாங்க, பியும் சியும் அதே வேலையை 15 நாள்ல முடிக்கிறாங்க, சியும் ஏயும் அதே வேலையை 18 நாள்ல முடிக்கிறாங்க. இதோட எல்சிஎம் ஆஃப் 10, 15, 18 என்ன அப்படின்னா 90. இப்ப இந்த 90 வந்து மொத்த ஒர்க். இது 10க்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 9 ஒர்க், ஏயும் பிக்கும் 9 ஒர்க், இதுக்கு வந்து 6 ஒர்க், இதுக்கு வந்து 5 ஒர்க். ஸோ இப்போ நான் ஏ பிளஸ் பிக்கும் பி பிளஸ் சியை வச்சு நான் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றேன். ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 10, பி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 15. இதுல நான் இந்த ஏ பியும் பியும் மைனஸ் பண்றேன். அதாவது இதை மைனஸ் பண்ணா எனக்கு எப்படி கிடைக்கும்னா, இதுவும் கேன்சல் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும். ஏ மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், பி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 15. 9 இது சாரி 9 6, இது ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 9 இல்ல, 9 ஒர்க். இதை அப்படியே நான் 9 எடுத்துறேன், 6 எடுத்துறேன். திரும்ப ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணும்போது 9 எடுத்துறேன், இங்க 6 எடுத்துறேன். 9 மைனஸ் 6 எவ்வளவு 3. இப்போ நான் என்ன எழுதுறேன், சி பிளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 5 இல்லையா. சோ இப்போ என்ன பண்றோம், இது ரெண்டுமே ஆட் பண்ணும்போது 2a is equal to 8 கிடைக்குது. 2a எவ்வளவு 8 கிடைக்குது, a எவ்வளவு 4 கிடைக்குது. a 4னா b எவ்வளவு 9 தானே வருது, b வந்து 5. b வந்து 5னா அது எத்தனை 90 ஒர்க்ல எவ்வளவு நாள் b மட்டும் தனியா செய்ய முடியும். b யோட ஒரு நாள் ஒர்க் வந்து 5னா 90னா 18 days.
புரியுதா? அடுத்த சம் செய்யுங்க. ஏபிசி டுகெதர் finish a piece of work in 4 days. ஏபிசி 3 பேரும் சேர்ந்து ஒரு வாழைய 4 நாள் செய்றாங்க. A alone can do it in 10 days. B alone can do it in 18 days. C வந்து அந்த வேலையை செய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? அதுல மீதி இருக்க சம்ம நான் உங்களுக்கு அசைன்மெண்டா கொடுக்குறேன், பண்ணுங்க. இந்த ஒரு சம் பண்ணுங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ரொம்ப நேரம் மைண்ட் மேபி உட்கார்ந்து ஒரே இடத்துல இருந்தனால கொஞ்சம் மைண்ட் ஒர்க் ஆகாம கூட இருக்கலாம். கொஞ்சம் பொறுமையா இருந்து பண்ணுங்க. ABC together can finish a piece of work in 4 days. ஸோ எக்ஸாம் முன்னாடிலாம் நல்லா நைட்லாம் வந்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிட்டுலாம் போகாதீங்க. எக்ஸாம் முன்னாடிலாம் நல்லா தூங்கி எழும்பிட்டு போகும். ஸோ ரொம்ப முக்கியம். அதெல்லாம் ரொம்ப ரெஸ்ட். அந்த டைம்ல போய் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. இப்போ நீங்க என்ன வேணாலும் ஆகிக்கலாம். ஸோ எக்ஸாம் முன்னாடி ரொம்ப ஃப்ரீயா இருக்கணும், ரொம்ப முக்கியம். லாஸ்ட் ஒரு 2 டேஸ்லாம் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கணும். ஸோ அந்த மூடு தான் நம்மளை கொண்டு போகும். ஈஸியாக அந்த எக்ஸாம் டைம்ல நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஏபிசி வந்து ஒரு வேலையை 4 நாள்ல முடிக்கிறாங்க. ஏ மட்டும் வந்து 12 நாள்ல முடிக்கிறாரு. பி மட்டும் 18 நாள்ல முடிக்கிறார். 1/A + 1/B + 1/4 1/12 + 1/15 ஈஸி தான். 65 + 4 9/60. ஏபிசியோட ஒரு நாள் வேலை 1/4 3 பேர் சேர்த்தா. ஏயோட 1/12 1/18 12/18 36 12/18 இதெல்லாம் நிறைய வருது பாருங்க. 12/18 36 வரும். ஸோ இது 3 + 2/36 5/36. So 4/36 வருதா? So that is equal to 1/9 வருதா? That is equal to 9 days வருதா? ஒரே கான்செப்ட் தான், ஒரே லாஜிக் தான். அந்த லாஜிக்கை கரெக்டா அப்ளை பண்ணும். வேற எதையுமே யோசிக்காம லாஜிக்கை கரெக்டா அப்ளை பண்ணா உடனே ஆன்சர் கிடைக்குங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஏபிசி 3 பேரும் சேர்ந்தா, அதாவது ஏபிசியோட வேலை வந்து அவங்க 4 நாள்ல முடிப்பாங்க அப்படின்னா ஒரு நாள் வேலை. ஏபிசியோட ஒரு நாள் வேலை எவ்வளவு? 1/4. இப்போ பியோட ஒரு நாள் வேலை எவ்வளவு? ஏயோட ஒரு நாள் வேலை 1/12. பியோட ஒரு நாள் வேலை 1/18. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 36 எல்சிஎம் வரும். மேல 3 வரும், இங்க 2 வரும் இல்லையா? 5/36 வந்து இவங்களோட எத்தனை நாள் வேலை? ஒரு நாள் வேலை. ஸோ நம்மளுக்கு மொத்தம் ஒரு நாள் வேலை எவ்வளவு? 1/4 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து இவங்க ஏயும் பியோட மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? சியோட ஒரு நாள் வேல்யூ கிடைக்கும். 1/4னா இதை வந்து 36 கொடுக்கணும்னா 9 மல்டிப்ளை பண்ணும். 9 - 5/36 தட் இஸ் ஈக்குவல் டு 4/36. தட் இஸ் ஈக்குவல் டு 4 கொடுத்தீங்கன்னா 1/4 is 4. இங்க வந்து 9 4s are 36. அப்படின்னா B alone can do C alone can do work in 9 days. இந்த ஒரே கான்செப்ட் தான். 1/A 1/B 1/C சொல்லி நம்ம போடணும். அதை எல்லாத்தையுமே ஏபிசிடின்னு எடுக்கக்கூடாது. அதை டைரக்டா 1/A 1/B தான் எடுக்கணும். ஒரு நாள் வேலைன்னு எடுத்தாலே பாதிசம் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதுக்கு மேல சில பேருக்கு முதல் வாட்டி ஒர்க் ஆன் டைம் பண்றீங்கன்னா மேபி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒரு 20 சம் 30 சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா அதுல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். அப்படியே உங்களுக்கு புரியலன்னா சம் வந்து எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, நான் சொல்றேன். ரைட், இந்த சம் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க. 7 ஆட்கள் ஒரு வேலையை 52 நாட்களில் முடிக்கிறார்கள். 7 × 52 அதே வேலையை 13 ஆட்கள் எத்தனை நாள்ல முடிப்பாங்க? ரொம்ப ஈஸி இல்லையா? அப்படியே 13 இங்க கொண்டு போனா ஒரே வெட்டு, ரொம்ப ஈஸி. இந்த மாதிரியும் சம் கேட்பாங்க. 28. ஓகே, அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை. அடுத்த சம் போடுங்க.
12 compositors can combine. அச்சு கோப்பாளர்கள் 60 pages of book 5 hours பண்றாங்க. How many compositors will compose 200 pages of work in 20 hours? into 5, 20 into x, into 200. x is equal to 200, x is equal to 10. கரெக்ட் தானே? ஒர்க்க நம்ம கீழே எடுத்துட்டா போதும், அவ்வளவுதான். அதுல ஒர்க்குன்றது தெரியணும். இப்போ வந்து இதையும் போட்டு 12 into 5 into இங்க 16 போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது தப்பா. ஏன்னா அது வந்து ஒர்க் 60 பேஜஸ், அது மாறும். பேஜஸ் கூடும்போது வந்து நம்மளுக்கு ஆட்கள் வந்து கூடும் இல்லையா? ஒர்க்கும் டைமும் வந்து நமக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒர்க்கும் டைமும், ஒர்க்குங்கிறது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அந்த ஒரு கான்செப்டும் 1/a 1/b 1/c நான் முதல்ல சொன்ன தெரியுமா, அந்த விஷயம் புரிஞ்சிருந்தா போதும். ஒரு ஆள் ஒரு வேலையை 30 நாள்ல முடிக்கிறான்னா அவனோட ஒரு நாள் வேலை 1/30. 1/30 ஒரு நாள் வேலைனா அவன் 30 நாள்ல அந்த வேலையை முடிப்பான். ஸோ ஏபிசி அப்படின்னு சொல்லி வரும்போதுன்னா ஏபிசி 3 சேர்த்து வரும்போது அவங்களோட ஒரு நாள், அவங்களோட மொத்தம் எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னா அவங்களோட ஒரு நாள் வேலையை கால்குலேட் பண்ணும். ஏயும் பியோட கொடுத்துருந்தா அந்த ரெண்டையும் கூட்டி இதுல இருந்து மைனஸ் பண்ணும். சிம்பிளான ஒரு விஷயம் தான், நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க புதுசா பண்றவங்க. அடுத்த ஒரு கொஸ்டின், இது கொஞ்சம் நல்ல கொஸ்டின் தான். ஒரு பைப்பு, ஃபர்ஸ்ட் பைப்பு ஒரு டேங்கை வந்து 12 மணி நேரத்துல ஃபில் பண்ணுது. செகண்ட் பைப்பு 6 மணி நேரத்துல ஃபில் பண்ணுது. 12 மணி நேரம், 6 மணி நேரம். தேர்ட் பைப்பு 4 மணி நேரத்துல ஃபில் பண்ணுது. இப்ப என்ன பண்ணுவோம், எல்லா பைப்பையும் திறந்து வச்சிடறேன், எவ்வளவு நேரத்துல ஃபில் பண்ண முடியும்? எல்சிஎம்ல கூட இந்த மாதிரிலாம் ஒரு சம் பார்த்திருப்போம். கட்டாயமா ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 12 மணி நேரம் சொல்ல முடியாது, ஏன்னா இதுவே 4 மணி நேரம் தான். இது மூணாவது பைப்பை மட்டும் திறந்து வச்சாலே 4 மணி நேரம். 1 மணி நேரமா சரி, 4 மணி நேரத்துக்கு கீழே தான். 3 மணி நேரத்தோட கம்மி தான். 2 மணி நேரம்ன்றதா ஓரளவுக்கு வரலாம் ஆப்ஷன்ல. ஸோ ஒன்னும் இல்லைன்னா இது 12 மணி நேரம், இந்த ரெண்டுல தான் ஒரு ஆப்ஷன்றதா வரலாம். இதுக்கு இது வராது. சும்மாவே ஒன்னும் தெரியலன்னா கூட இந்த 2 ஆப்ஷன் கிடையாது, நம்மளுக்கு சுத்தமா தெரியலன்னா கூட. ரைட், ஏ 12 மணி நேரம், பி 6 மணி நேரம், 4 மணி நேரம். வால்யூம் ஆஃப் அ டாங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னா எல்சிஎம் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கலாம். 12 லிட்டர்னு எடுத்துக்கலாம். எப்படி? வால்யூம் ஆஃப் அ டேங்க் வந்து 12 லிட்டர்ஸ். ஸோ இப்போ ஒரு கெப்பாசிட்டி ஆஃப் அ டேங்க் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 12 லிட்டர்ஸ்னா ஒரு மணி நேரத்துக்கு 1 லிட்டர் தான் ஃபர்ஸ்ட் இது வந்து இது பண்ணுது. கரெக்டா? என்ன எல்சிஎம் வந்து 12, அதை வச்சு நான் 12 லிட்டர்னு எடுக்கிறேன். ஒரு மணி நேரத்துக்கு 1 லிட்டர், இது வந்து 2 லிட்டர். ஒரு மணி நேரத்துக்கு 2 லிட்டர். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 3 லிட்டர். எனக்கு எத்தனை லிட்டர் வந்து இது பண்ணும் தண்ணி? 12 லிட்டர்ஸ் வந்து எனக்கு ஃபில் பண்ணும். இது ஒரு எல்லாம் திறந்துருச்சுன்னா இது ஒரு மணி நேரத்துக்கு 1 லிட்டர், 6 லிட்டர்ஸ் வருது. கரெக்ட் தானே? ஒரு மணி நேரத்துக்கு 6 லிட்டர்ஸ்னா 2 மணி நேரத்துக்கு என்னால் 12 லிட்டர்ஸ் ஃபில் பண்ண முடியும். ஸோ அப்படின்னா இந்த மாதிரி சம்முக்கு நம்ம என்ன எடுக்கணும்? எல்சிஎம் எடுத்துக்கணும். எல்சிஎம் வந்து இந்த 3க்கும் வந்து பாத்தீங்கன்னா 12, 6 and 4 hours இருக்கு. 3க்கும் எல்சிஎம் எடுத்துட்டு எது வேல்யூ வருதோ அதுதான் டேங்கோட கெப்பாசிட்டி. எல்சிஎம் எது வருதோ அதுதான் டேங்கோட கெப்பாசிட்டி. ஸோ அப்படின்னா இது வந்து 12 ஹவர்ஸ்ல ஃபில் பண்ணுதுன்னா ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை லிட்டர் வந்து இது பண்ணுவாங்க? ஒரு மணி நேரத்துக்கு 1 லிட்டர் தான். ஸோ இது வந்து 6 ஹவர்ஸ்ல வருதுன்னா ஒரு மணி நேரத்துக்கு 2 லிட்டர். இது 4 ஹவர்ஸ் வருதுன்னா ஒரு மணி நேரத்துக்கு 3 லிட்டர். சரியா? அந்த 12 கொண்டு வரணும். இதை கால்குலேட் பண்ணா 12 உங்களுக்கு ஆன்சர் வந்து 2 ஹவர்ஸ் வரும். 7 men working 9 hours a day can do a work in 30 days. In how many days 10 men working for 7 hours a day do the same work? 7 men working 9 hours a day in 30 days, 27. Okay, very good. So in how many days 10 men, 7 days, how many 10 men? Amma evlo adukku eduthuka 10 men, 10 70. இங்க ஒரு x னு வரும். இந்த 70 அங்க தூக்கிட்டு போயிடலாம். 27. எஸ், ஈஸியான சம் தான். அதுல ஒண்ணுமே இல்லை. இந்த M1 D1 T1 சம்லாம் சம்மே கிடையாது, சும்மா வந்தாலே போட்டுடலாம். A can do a job in 12 days. B is 60% more than A. அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? 60% more than A னா என்ன பண்ணுவீங்க?
வேல்யூ எடுக்கணும். how many days does B alone take to do the same job? B மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள் செய்வாங்க? ஏ 12 நாள்ல செய்யறாரு, கட்டாயம் பி அதோட கம்மியான நாள்ல தான் செய்யணும். கம்மியான நாள் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பி 60% எஃபிஷியன்ட் தான் ஏ. 60%னா ஏ வந்து 100 ஒர்க் செஞ்சா இவர் 160 ஒர்க் செய்வார். 100 ஒர்க் செய்யறவருக்கு 12 நாள் ஆகுது. 160 ஒர்க் செய்யறவருக்கு எத்தனை நாள் ஆகும்? 100க்கு 12 days ஆகுது. 160க்கு எத்தனை இதாகும்? 100 into 12 is equal to 160 into y. கரெக்ட் தானே? அவ்வளவுதான், எடுத்தானே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். M1 D1 சம் தான். நிறைய சம் பார்த்தோன்னு பானிக்கா இருக்கும். ஆனா நீங்க அதை யோசிச்சீங்கன்னா ஈஸியா எடுத்துடலாம். இப்ப நீங்க என்ன எடுக்கிறீங்க, ஒருத்தர் 100 ஒர்க், ஒருத்தர் 160 ஒர்க். ஸோ 100 ஒர்க் ஒருத்தர் 12 daysல செய்யறாருன்னா 160 ஒர்க் செய்யறவர் எத்தனை நாள்ல அவர் அந்த ஜாப் செய்வார்? 7.5 days, 7.5 நாள். Right. Okay. So if 100% finish a work in 7 days, same work in 35 days. இதுவும் ஈஸி தான் இல்லையா? 100 into 7 is equal to 35 into x. So x is equal to 100 into 7 by 35. So இது 5, 20%. அந்த மாதிரி உள்ள சம் தான். ஒன்றும் இல்லை. இதுவும் அதே மாதிரி போட்ட சம் தான். 6 men working 10 hours. 6 into 10 hour in 24 days. How many? 9 into 8 into x. X is equal to 6 into 10 into 24 by 9 into 8. 24, 3. So 3, 3, 2. 20 days. Right? அதுவும் கஷ்டமான சம் இல்ல. நான் PDF உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். A can finish a job in 20 days. B can complete a job in 30 days. They work together and finish the job. 600 ரூபாய் பே பண்ணா A யோட ஷேர் என்ன, B யோட ஷேர் என்ன? A can finish a job in 20 days. B can complete the job in 30 days. சரியா? இப்போ வந்து யார் எஃபிஷியன்ட்? A தான் எஃபிஷியன்ட். என்ன ரேஷியோ? 3:2. 600 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா 5ஆ பிரிச்சாங்கன்னா எவ்வளவு கிடைக்கும்? 120 ரூபாயா? 3ஆ கொடுத்தானா 360, 240. அப்படிதானா? 360 and 240. Right. A can complete a 2/3 of the parts in 10 days. A can complete மீதி 1/3 எவ்வளவு நாள்ல பண்ணுவார்? 2/3 வந்து 10 நாள்ல பண்றாரு. அப்படின்னா 1/3 எத்தனை நாள்ல பண்ணுவார்? 5 நாள்ல பண்ணுவார். அவ்வளவுதானே? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் கேட்டிருக்கு. இது பழைய கொஸ்டின். A can do a work in 12 days. B வந்து 6 days. 1/12, 1/6. C வந்து 1/3. A and B start working together and after a day C joins them. A B ஒரு நாள் வேலை செஞ்சுட்டாங்க, ஒரு நாள் கழிச்ச அப்புறம் ஜாயின் பண்றாங்க. The total number required to complete the work. 3 பேரும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு 1/12 plus 1/6 எடுக்கலாம். இவங்க 2 பேரும் ஒரு நாள் வேலை செஞ்சுட்டாங்க. ஒரு நாள் வேலை செஞ்சா எவ்வளவு ஒரு நல்ல ஈஸியா இதுல நிறைய கான்செப்ட் புரிஞ்சுக்கலாம். 2 பேரும் ஒரு நாள் வேலை செஞ்சா 1/12 plus 1/6 வருமா? சோ இதை வந்து மேல வந்து 2ஆ மாத்தணும். ரைட்? இது 2ஆ மாறும், 12ஆ மாறும். 3/12 வரும். சோ அவங்களோட வேலை எவ்வளவு இருக்குன்னா 1 minus 3/12 வந்து பேலன்ஸ் இருக்கு. 1 minus 3/12 பேலன்ஸ் இருக்குன்னா 12 minus 3/12 that is equal to 9/12 வந்து பேலன்ஸ் இருக்கும். that is equal to திரும்ப வந்து 3 ஆல கொடுத்தா 3, இங்க வந்து 3/4 of the வேலை வந்து வேலை இருக்கு. 1/4 வேலை தான் முடிஞ்சிருக்கு. கரெக்ட் தானே? ஒரு நாள் அவங்களோட வேலை வந்து எவ்வளவு முடிஞ்சிருக்கு? 1/4. கரெக்ட் தானே? இது வந்து 3/12 கரெக்ட் தான். 1/4 1/4 முடிஞ்சிருக்கு. சரியா? இப்ப நம்ம 2 பேரோட வேலையை நான் ஆட் பண்றேன். நல்லா பாத்துக்கோங்க. A can do a work in 12 days. So 1/12, 1/6 இதான் நம்ம ஆட் பண்ணோம். எவ்வளவு கிடைச்சது? இது இங்க வரும்போது 2 கிடைக்கும். 3/12 கிடைக்குது. that is equal to 3/12 னா 1/4. 1/4 வேலை முடிஞ்சிருக்குன்னா எவ்வளவு வேலை இன்னும் முடிய வேண்டியது இருக்கு? 3/4 முடிய வேண்டியது இருக்கு. இந்த 3/4 யாரெல்லாம் செய்யணும்? A பண்ணும், B பண்ணும், C பண்ணும். 3 பேரும் சேர்ந்து பண்ணும். அப்படின்னா 1/12 plus 1/6 plus 1/3 இவங்களோட டோட்டல் எவ்வளவு வரும்? இவங்களோட டோட்டல் எவ்வளவு வரும்? மொத்தமா 3 பேரும் வேலை செஞ்சா இதுக்கு எல்சிஎம் என்ன வரும்?
12 வரும். 12 வந்துச்சுன்னா 1, இங்க 2, இங்க 4 எவ்வளவு வரும்? 7/12. ஒரு நாள்ல இவங்க 7/12 வேலை செய்வாங்க. இவங்க செய்ய வேண்டிய வேலை எவ்வளவு இருக்கு? 1/4. 1/4 டிவைடட் பை 7/12 அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். இல்ல கரெக்டா? 3/4. 3/4 பேலன்ஸ் இருக்கு. 3/4 டிவைடட் பை 7/12 எவ்வளவு வருது? கரெக்டா வருதா? 3/4 பேலன்ஸ்ல இருக்கு. இவங்களோட ஒரு நாள் வேலை வந்து 7/2. எத்தனை நாள்ல கிடைக்குது அப்படின்றத பார்க்கணும் சார். ஒரு நாள் வேலை எவ்வளவு கிடைக்குது? 7/2 by 7/12. டூ பை 7 days கிடைக்குதா? புரிஞ்சுக்கீங்களா? இது வந்து இதே கான்செப்ட் தான் எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு மீதி இருக்கக்கூடிய வேலை எவ்வளவு? ஒரு வேலை 2 பேர் சேர்ந்து முடிச்சிட்டாங்களா? முதல்ல இப்போ A and B can do a work in 6 days. இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலனாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏயும் பியும் கேன் டூ அ ஒர்க் இன் 12 days. அவங்களோட ஒர்க்கை நான் எடுத்துறேன். ஏயும் பியும் 2 பேரும் சேர்ந்து 1/6 எடுத்துறேன். இதோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குது? 1/4 கிடைக்குதா? ஒரு நாள்ல 1/4 வேலை இவங்க 2 பேரோட வேலை கிடைக்குது. ஸோ அடுத்தது மீதி இருக்கக்கூடிய வேலை எவ்வளவு? 3/4. இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த 3 பேரோட வேலையை நான் கால்குலேட் பண்றேன். 1/12 பிளஸ் 1/6 பிளஸ் 1/3 எனக்கு எவ்வளவு கிடைக்குது? 7/12 கிடைக்குது. எனக்கு முடிய வேண்டிய வேலை எவ்வளவு இருக்கு? 3/4 வேலை முடிய வேண்டியது இருக்கு. நான் ஒரு நாள்ல எவ்வளவு முடிப்பேன்? ஒரு நாள்ல எவ்வளவு முடிப்பேன்? ஒரு நாள்ல 7/12 முடிப்பேன் 3 பேர் சேர்ந்தா. அப்படின்னா இந்த 3/4 டிவைடட் பை 7/4 போட்டா எனக்கு எத்தனை நாள்ல முடியும்னு வந்துருமா? மொத்த வேலை இது எத்தனை நாள்? நான் சொல்றது புரியுதா? எனக்கு பேலன்ஸ் இருக்குது 3/4 வேலை இருக்கு. இது மொத்தம் ஒர்க் வந்து 3/4. 7/4 வந்து என்னது? என்னோட 7/4 தானே? 7/12. 7/12 வந்து என்னது? 1 day ஒர்க். இவ்வளவு வேலை இருக்கு. ஒரு நாள் இவ்வளவு வேலை செய்யறேன். புரியுதா? 10 மாங்காய் இருக்கு. நான் ஒரு நாளைக்கு ஒரு மாங்காய் தான் நான் எடுக்கிறேன். 10 நாளைக்கு தான் 10 மாங்காய் எடுக்க முடியும் அப்படின்னா அந்த மாதிரி தானே. சோ இந்த வேலை இவ்வளவு வேலை 3/4 ஒர்க் எனக்கு பேலன்ஸ் இருக்கு. இங்க வந்து 7/12 வந்து ஒரு நாள் வேலை நடக்குது. இந்த வேலையை நான் முடிக்கணும்னா டிவைடட் பை 7/12 போட்டா போதும். போட்டா கரெக்டா வருமா? கான்செப்ட் லாஜிக் கரெக்டா வருதா? ஸோ 7 இந்த கான்செப்ட் இருந்தா எங்க வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். ஏன்னா இங்க வந்து 7 வச்சு போட்டீங்கன்னா 4 வச்சு கொடுத்தீங்கன்னா இங்க 3 வரும். 9/7 வருது. 9/7னா 1 7 is 7. 2 7s are 14 வருதா? மாத்தி வருதா? கரெக்டா தான் வந்துச்சா? 3 3s are 9. 1 2/7. 1 2/7 வருதா? மாத்தி கொடுத்துருக்கேன். 3/4 divided by 7/2. divided by 7/2னா கீழே 7 தான் வரணும். 1 2/7 வந்தா உங்களுக்கு 2 2/7 வந்துச்சா? 1 2/7 தானே வந்தது. 1 2/7 தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? மாத்தி கொடுத்துருக்கேன். ஸோ அதே கான்செப்ட் தான். பட் ஆனா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களா? அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. The total number of days required to complete the work. ஏற்கனவே ஒரு நாள் வேலை செஞ்சுட்டாங்க. அங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. நம்ம 1 2/7 போட்டு ஸோ அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வரும்போது அந்த பிரச்சனை தான் நம்ம நிறைய இடத்துல மிஸ் பண்ணோம். ஸோ நம்ம எப்பவுமே அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ்னா அவங்க பண்ண வேலையும் சேர்த்து தான் கொடுக்கணும். 1 2/7 இங்க ஆன்சர் வந்துருது. ஸோ இங்க 9/7 போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வேலை வருதுன்னா 1 2/7. ஆனா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்யூர்ட்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய 1 + 1/2. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும். ஸோ அடுத்தது இதே மாதிரி ஒரு சம் இருக்கு பாருங்க. 2 பைப்பு 30 நிமிஷம் 40 நிமிஷம். இன்னொரு பைப் வந்து பாத்தீங்கன்னா எம்டி பண்ணுது -24. இந்த 3 பைப்பையும் திறந்து வச்சா எவ்வளவு டைம்ல வந்து டேங்க் ஃபில் ஆகும்? எல்சிஎம் என்ன? 120.
120 liters 30 minutes 4 hours. இது 3 hours fill ஆகிறதுக்கு. இது இது பண்றதுக்கு 5 hours ஆகும். அப்படிதானா? ஸோ இது மைனஸ் ஆகணும். ஒரு 4 hours சொல்றேன். 4 liters per hour. கரெக்ட் தானே? 30 minutes. Four liters per minute. ஏன்னா ஹார்ஸ்ல 4 liters per minute. நம்ம 120 எடுத்திருக்கோம்ல, அதனால 4 liter 3 liter 5 liter. ஏன்னா இது 24 நிமிஷத்துல தண்ணி வெளியே வந்துருது மொத்தமா. இது ஃபில் ஆகிறதுக்கே 30 நிமிஷம் ஆகுது. இதுதான் ஃபாஸ்டா இருக்கு. புரியுதா? அப்படின்னா இதுக்கு தான் அதிகமான லிட்டர் வரும். ஸோ இது 5 liters வெளியே தள்ளுது, இது 4 liters உள்ள வருது. இது மூணையுமே சேர்த்து வச்சா எப்போ எவ்வளவு நேரத்துல ஃபில் ஆகும்? அப்படிதான் கேள்வி. 7 liter ஒரு நிமிஷத்துக்கு அப்படின்னா எவ்வளவு வருது அப்படின்னா 7 minus 5. ஒரு நிமிஷத்துக்கு 2 liters தான் ஃபில் ஆகுது. ஒரு நிமிஷத்துக்கு 2 liters ஃபில் ஆகுதுன்னா 120 லிட்டர் ஃபில் ஆகணும்னா எத்தனை நிமிஷம் தேவை? 60 நிமிஷம் தேவை. 1 hour தேவை. சரிங்களா? ரைட். திரும்ப ஒரு வாட்டி பாருங்க. அது அப்படி பார்த்து திரும்ப ரீஒர்க் பண்ணும்போதுதான் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நாட் ஈஸியாலாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. இன்னொன்னு டச்சே இல்லைன்னா சுத்தமா வரவே வராது. மேக்ஸ் திரும்ப எடுத்து போட்டு 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 பார்த்து அந்த டச்சை பிடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ 4 சம்ம 4 விதமா போட்டு பாருங்க. இப்படிதான் போடணுன்ற மெத்தட்லாம் கிடையவே கிடையாது. நம்ம யோசிக்கும் திடீர்னு ஸ்பார்க் ஆகும் அங்கங்க. அந்த ஸ்பார்க்கு தான் முக்கியம் எக்ஸாம் முன்னாடி ஜெனரல் மெண்டல் அபிலிட்டிக்கு. A can do a piece of work in 20 days, B can do in 25 days, but both of them finished the work and they earned 3600. So A 20, B 25 days. இப்ப யார் எஃபிஷியன்ட்? 25:20 எடுத்துக்கலாம். கரெக்ட் தானங்க? So that is equal to 5:4 எடுத்துக்கலாம். ஸோ 3600 ரூபாயை நான் 9ஆல பிரிக்கிறேன். 9ஆல பிரிச்சானா எனக்கு எவ்வளவு கிடைக்குது? 400 ரூபாய் ஒரு ஷேர். ஸோ இவருக்கு 2000 ரூபாய், இவருக்கு 1600 ரூபாய். இப்ப எனக்கு ஏயோட ஷேர் தான் கிடைக்கணும். அந்த ப்ராசஸ்ல ஸ்பீடா பண்ண 4 சம் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா அந்த சம்ஸ் வந்துருது எப்படி பண்ணணும்ன்றது. ரைட். ஸோ இது ஒண்ணுமே இல்லை. நம்ம என்ன பண்ணணும், அந்த கான்செப்ட் ஒரே மாதிரி. நம்ம இப்போ எவ்வளவு சம் இதே மாதிரி ரிப்பீட் ஆயிடுச்சு. ஸோ இங்க என்ன பண்றோம், ஏக்கும் பிக்கும் இதை எடுக்கிறோம், ரேஷியோ எடுக்கிறோம். ஸோ இது 20:25 அப்படியே மாத்தி போடணும். அவ்வளவுதான். ஏன்னா இவர் தான் பெர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. நாள் கூட எடுக்கிறோம், பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா எடுக்கிறாங்க. அப்படின்னா 25:20 4:5 நம்ம எடுத்துக்கிறோம். 5:4. இப்போ 5:4 டோட்டலா எவ்வளவு? 9 யூனிட்ஸ். 9 யூனிட்ஸ் தான் 3600. ஒரு யூனிட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 divided by 400. இவருக்கு எவ்வளவு யூனிட் கிடைக்குது? 5 கிடைக்குது. 400 into 5 2000. 400 into 4 பாத்தீங்கன்னா 1600. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது 2000. மொத்தமா இங்கே முடிச்சிடலாம் நினைக்கிறேன். முடிஞ்சது. 22 நாட்கள். இஃப் 22 men can ஒரு 110 மீட்டர் கூடிய வாழை 10 நாள்ல முடிச்சிடறாங்க. The length of the similar wall built by 30 men in 6 days. ஈஸி தான். M1 D1 W1 22 into 10 by 110 is equal to 30 into 6 by W2. W2 என்னன்னு நமக்கு தெரியாது. So W2 is equal to 30 into 6 into 110 by 22 into 10. 22 into 5 is equal to 110. 22 into 10. So 10 இங்க அடிச்சிட வேண்டியதான். So இங்க 6 5 are 30, 30 into 3 90 meters. அவ்வளவுதான். ஸோ அந்த ஒர்க்ன்றது என்னன்றது தெரியும். சிம்பிளா M1 D1 T1 ஒரு மெத்தட் பார்த்தோமா, 1/A ஒரு மெத்தட் பார்த்தோமா, LCM எடுத்து ஒரு மெத்தட் பார்த்தோமா, A:B ஒரு மெத்தட் பார்த்தோமா. என்ன மெத்தட்ஸ் பார்த்துருக்கீங்கன்ற திரும்ப எடுத்து மெத்தட்ஸை மட்டும் எடுத்து வைங்க. அப்படின்னா இப்படி வந்தா இப்படிதான் நான் அப்ரோச் பண்ணும். புரியுதா? இதெல்லாம் பிராக்டிஸ். அதுல நம்ம என்ன லேர்ன் பண்ணிட்டோம், இப்படி வந்தா என்னோட நான் யோசிக்க கூடாது, இப்படி வந்தா இப்படிதான் அப்ரோச் பண்ணும். யோசிக்கிறதெல்லாம் நம்ம சும்மா ரொம்ப நாள்லாம் ஃப்ரீயா ஏதோ ஒரு வேலை கழிச்சு யாரோ ஒரு பையன் திடீர்னு ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஒர்க் ஆன் டைம் வேணும் அப்ப யோசிக்கலாம். எக்ஸாமுக்குலாம் யோசிச்சுலாம் இருக்க முடியாது. இப்படி ஒரு மெத்தட் வந்தா இப்படிதான் பண்ணும். ரைட். இவ்வளவு நேரம் உட்கார்ந்து கவனிச்சு ஏதோ ஒன்று ப்ராசஸ் ஆகுதுனாலே பிரெயின் கொஞ்சம் டெவலப் ஆயிட்டு தான் அர்த்தம். எனக்கு கஷ்டம் இவ்வளவு நேரம் உட்கார்றது. எனக்கு புரியுது இருந்தாலும் வர வழி இல்லை. A man and woman engaged in a work, a man can do a piece of work in 4 days and the woman can do in 12 days. How many days they will finish it together? A man and woman engaged a work. Man 4 நாள்ல முடிப்பாரு, woman 12 நாள்ல முடிப்பாங்க.
1/4 plus 1/12 முடிஞ்சு போச்சு. இது 3 4/12 that is equal to 3 days. அந்த ஃப்ளோ தான் நம்ம கொஞ்சம் சம்ல ஃப்ளோ ஆகுறது வரைக்கும் தான் கஷ்டம். அதுக்கு தான் பிராக்டிஸ் பண்ணணும். அப்படின்னா டெய்லி அதுக்கு பிராக்டிஸ் கொஞ்சமாவது பண்ணுங்க. இனிமேல் எக்ஸாம் பக்கத்துல வரனால A can do a piece of work in 20 days, 1/20. B can do it in 30 days. How long they will work together? How long will they work together? ரெண்டு பேரும் சேர்ந்து வேலையை முடிக்கணும். 30 னா இதுல 60, இங்க 20, 3, இங்க 2, 5/60. 5/60 நான் வெட்டினானா 12 வந்துரும். 1/12 12 days. ஒண்ணுமே இல்ல, ரைட்? அடுத்தது, if 4 compositors can compose 14 compositors 5 70, இங்க வந்து பாத்தீங்கன்னா 10 ஹார்ஸ்ல எத்தனை எக்ஸ்ன்ற நமக்கு தெரியாது, 100 pages. ஸோ இங்க நான் x is equal to 14 into 5 into 100 by 70 into 10. ஸோ இங்க வந்து 14 வச்சு 7ஆல கொடுத்தா 2, இங்க வந்து 10, இங்க 10 into 100, 2 into 5 10, ஆன்சர் 10. அவ்வளவுதான். அந்த ப்ராசஸ் தான் நமக்கு தெரியணும், என்ன ஃபார்மட் இருக்குன்றது. சரியா? ஸோ ஐ வில் கிவ் மோர் ப்ராக்டிஸ். எனக்கு அடுத்த செஷன்ல நீங்க வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, என்ன ஃபார்மட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இதுல கேட்டிருக்காங்க, எந்த ஃபார்மட், அதோட அப்ரோச் என்ன அப்படின்றத சிம்பிளிஃபைடா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணாலும் கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த லாஸ்ட் 10 கொஸ்டின் பேப்பர் பார்க்க சொன்னேன்ல, அதுல இருந்து எக்ஸாம்பிள் கோட் பண்ணுங்க. ஏற்கனவே பண்ணல இருந்து எக்ஸாம்பிள் பண்ணாங்க, அதுல இருந்து ஒரு 10. ஏன்னா கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் நமக்கு என்ன இருக்கும். சில பேருக்கு புரிஞ்சிருக்காது சில விஷயங்கள். ஸோ உங்க பேஸ்மெண்ட்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஏதாவது டவுட்னா எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சுடுங்க. சரி, முடிச்சுக்கலாம்.